டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க மருத்துவமனைக்கு வர நோயாளிகள் அப்படின்னு சொல்கிறத விட பயனாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்கிறது என்னென்னா, குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களே எப்போ பார்த்தாலும் எனக்கு கை எரிச்சல், கால் எரிச்சல், உடம்பு எப்போவுமே சூடாக இருக்குது, உடம்பு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது பாண்டுன்னு சொல்லலாம், அனிமியான்னு சொல்லலாம், இரத்த சோகை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா, 40 வயதை கடந்தவர்களுக்கு இருக்குது. அதே போல் வளர் இளம் பெண்களுக்கும் அதிகமாக இருக்கும் இந்த இரத்த சோகை, அனிமியா, பாண்டுன்னு சொல்லக்கூடிய நோய். அதே போல் இந்த கை எரிச்சல், கால் எரிச்சல், உடல் எரிச்சல், முழு உடலுமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எனக்கு உடம்பு சூடாக இருக்குது, பக்கத்தில் பார்த்தோம்னா காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கும், தொட்டு பார்த்தா. ஒரு சிலருக்கு ரொம்ப குளிர்ந்து இருக்கும். இது என்ன பிரச்சனையினால் இந்த மாதிரி வருது அப்படின்னா, பொதுவான ஒரு காரணம் என்ன சொல்ல முடியும்னா, சத்து குறைபாடு தான். சத்து குறைபாட்டை ஒரு காரணமாக சொல்லலாம். சரியான நேரத்துக்கு உணவு எடுக்காமல் இருக்கிறத ஒரு காரணமாக சொல்ல முடியும். அதே போல் சரியான தூக்கம் இல்லைன்னா அது ஒரு காரணமாக சொல்ல முடியும். அதே போல் உணவில் அறுசுவை நிறைந்த உணவுகளை தினசரி எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக கிடையாது. 6 சுவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு குணங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. இப்போது சர்க்கரை நோயாளிகள் இனிப்பை சாப்பிடாமல் இருந்தால் என்னாகும், அந்த இனிப்புனால் வரக்கூடிய நமக்கு நன்மை கிடைக்காமல் போயிடும். அதனால தான் சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப இளைச்சி போயிடுவாங்க. தோலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுண்டி போயிடும். எலும்பும் தோலுமாக தான் இருப்பாங்க. உடல் எடையும் குறைஞ்சு போயிடும். அதற்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த 6 சுவை நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த குறைபாடுகள், இப்போ இந்த கை எரிகிறது, கால் எரிச்சல் வர்றது, உடம்பு எரிகிறது, அதே போல் இரத்த சோகை ஏற்படுறது, இதெல்லாமே இந்த அறுசுவை உணவை நாம் நேரத்துக்கு எடுக்காமல் இருக்கிறது, அதே போல் போதுமான அளவு உணவு எடுக்காமல் இருக்கிறது, குறிப்பிட்ட மாதிரியான உணவுகளே தொடர்ந்து நம்ம எடுக்கிறது. நிறைய பேர் இப்போ இருக்கிற பிள்ளைகள் காய் சாப்பிட்றதில்ல, கீரை சாப்பிட்றதில்ல, பழங்கள் சாப்பிட்றதில்ல, பால் சாப்பிட்றதில்ல, தயிர் மோர் சேர்க்கறதில்ல. இதெல்லாம் தவிர்க்கிறதுனால நமக்கு இந்த 6 சுவையும் நமக்கு கிடைப்பதில்லை. இந்த 6 சுவை குறையும் பொழுது என்னாகுது, உடம்பில் சத்து குறைபாடு ஏற்படுகிறது. சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது உள்ளங்கை எரிச்சல், உள்ளங்கால் எரிச்சல், அதே போல் இரத்த சோகை, வயிற்றுப்புண்கள், தூக்கமின்மை, உடல் அசதி, சோர்வு, மூட்டு வலி, நடந்தால் மூச்சு வாங்கிறது, உடம்பு ஊதி காணப்படுறது, முகம் ஊதி காணப்படுறது, முகம் வெளுத்து இருக்கிறது, கண்கள் வெளுத்து இருக்கிறது, நாக்கு வெளுத்து இருக்கிறது, உதடு வெளுத்து இருக்கிறது, அதே போல் நரைமுடி பிரச்சனை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது. அதனால தான் உணவே மருந்து. உணவை ஒழுங்காக சாப்பிட்டா நமக்கு மருந்து என்ற ஒன்று தேவைப்படாது. சமையல் அறையே மருத்துவமனை அப்படின்னாங்க. அப்போது இதை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய மருந்து தான் மாதுளை மணப்பாகு. இந்த மாதுளை மணப்பாகில் மாதுளம்பழம், அதே போல் கற்கண்டு, தேன், அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் சேர்ப்பாங்க. இந்த 4ஐயும் கொண்டு தயாரிக்கப்படுகின்ற மாதுளை மணப்பாக சித்த மருந்து கடைகளில் வாங்கி குழந்தைங்களுக்கு ஒரு 5 ml காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு அல்லது ஆகாரத்திற்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கலாம். பெரியவங்க யார் வேண்டுமானாலும் ஒரு 10 ml காலை இரவு, அந்த நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு கைகால் எரிச்சல் இருக்கிறவங்க, இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த அளவு பிரகாரம் தொடர்ந்து நீங்கள் எடுக்கலாம். இது எடுக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏன்னா அதில் இருக்கிறது பூரா மாதுளை மலம் இருக்கிறது, தேன் இருக்கிறது, கற்கண்டு இருக்கிறது, பன்னீர் இருக்கிறது. அதனால் கை எரிச்சல், கால் எரிச்சல், உடல் எரிச்சல், உடற்சூடு, இரத்த சோகை அதாவது அனீமியா, இவங்க இந்த மாதுளை மணப்பாக தொடர்ந்து பயன்படுத்துங்க. இவையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.